சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தத்தின் 5வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இந்த ஸ்லோகத்தின் காட்சி என்னன்னா, இப்போ குழந்தை ராமன் தொட்டிலே கிடக்கிறான். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கூட இப்போ ராமன் குழந்தை ராமனாகவே காட்சி அளிக்கிறான். அப்படியே மனக்கண்ணை திறந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தொட்டிலே ராமன் கிடக்கிறான். கௌசல்யா தேவி என்ன பண்றாளா, குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும்னு பார்க்கறா. எவ்வளவு தாலாட்டு பாடினாலும் குழந்தை ராமன் உறங்கவில்லையாம். இவன் ஏன் உறங்கவில்லை என்ற காரணத்தை ஆராய்ந்து கௌசல்யா தேவி இப்பதான் கண்டுபிடிக்கிறாளாம். இதை சொல்வதுதான் இந்த 5வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை அனுபவிப்போமா? எல்லாரும் சீதாராமர்களோடு தயாராக இருங்கள். நித்ராம் ஏதின லாலிதோபி மதுரைஹி கீதை சுமித்ரே சிசுஹு பாலேஸ்மின் தவ லக்ஷ்மணே து நிஹிதே திராகேதி நித்ராமிதி மாதுஸ்தே கதிதம் நிஷம்ய ரசிதம் மந்தஸ்மிதம் யத்வயா தத்கிம் தர்ஷயசி ஸ்வயம் மம புரஹ ஸ்ரீமாத்ரு வம்சியஸ்ய போஹோ என்பது ஸ்லோகம். இப்போ வில்லூர் சுவாமி இந்த புன்னகையை எவ்வளோ அழகா ரசிக்கிறார் பாருங்க. கௌசல்யா தேவி ராமனுக்கு தாலாட்டு பாடிண்டே இருக்கா. அதான் பார்த்தோம் அல்லவா, குலசேகர பெருமாளுடைய பாசுரம். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கொன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே எல்லாம் பாடுகிறாள் கௌசல்யா தேவி. பார்த்தா இவர் தூங்க மாட்டேங்கிறான் நம்ம ராமபிரான், குழந்தை ராமன். அதனால கௌசல்யா பார்த்தாலாம், ஏன் இவ்வளவு தாலாட்டு பாடினாலும் இந்த குழந்தை தூங்கவில்லை. அது மட்டும் இல்ல, அழுதுண்டே வேற இருக்கான். அப்புறம் தான் பார்த்தாலாம், லக்ஷ்மணனுடைய தொட்டில் ரொம்ப தள்ளி இருந்ததாம். ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் அவதரிச்ச வரிசையிலேயே அவளை தொட்டில்ல கிடத்திட்டா. முதல் தொட்டில்ல ராமன், அடுத்து பரதன், அடுத்து லக்ஷ்மணன், அடுத்து சத்ருகணன். இவ அவதரிச்ச வரிசைங்கிறது அதான், ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன். அதனால முதல் தொட்டில் ராமன், அடுத்த தொட்டில் பரதன், அடுத்த தொட்டில் லக்ஷ்மணன், அடுத்த தொட்டில்ல சத்ருகணன் இருக்கா. அதனால ராமன் என்ன பண்றானா, என் பக்தன் லக்ஷ்மணனை இப்படி அவ்வளோ தள்ளி போட்டுட்டேளே, நான் அவனை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன், இந்த மாதிரி லக்ஷ்மணனை தள்ளி போட்டுட்டேளேன்னு அதை நினைச்சு அழுதுன்னு இருக்கான். அதனாலதான் தூங்கலையாம். இதை புரிந்து கொண்டாலாம் கௌசல்யா தேவி. அதனால என்ன பண்ணாலாம், கொஞ்சம் தொட்டில மாத்தி போடுனாலாம். என்ன பண்ணான்னா, லக்ஷ்மணன் தொட்டில எடுத்து ராமனுக்கு பக்கத்துல போட்டா, பரதன் தொட்டில சத்ருகணனுக்கு பக்கத்துல போட்டா. ஏன்னா லக்ஷ்மணன் ராம பக்தன், சத்ருகணன் ராம பக்தனான பரதனுக்கு பக்தன். ஆகையினால ராம லக்ஷ்மணர்களை ஒன்னா போடணும், பரத சத்ருகணர்களை ஒன்னா போடணும். அதுக்காக பரதன் மீது ராமனுக்கு அபிமானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவன் ராமன் எங்க வைத்தாலும் இருக்கேன்னு இருப்பான். ஆனா லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் நான் ராமன் பக்கத்துல தான் இருப்பேன்னு அடம்பிடிக்கக்கூடியவன் லக்ஷ்மணன். அதனால அதற்கேற்றபடி தொட்டில மாத்தினா, அவ என்னைக்கு தொட்டில மாத்தினாலோ அன்னிலேருந்து வழக்கமும் என்ன எடுத்து ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் சொல்ற வழக்கம் வந்துருத்து. இன்னைக்கு பாருங்களேன், யாராவது ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன் சொல்றாளோ அவ அவதரிச்ச ஆர்டர் அதான். ஆனா நாமளே என்ன சொல்றோம், ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன். அந்த ஆர்டர்ல தொட்டில போட்டாலாம். தொட்டில போட்டதும் பார்த்தா, ஆகான்னு ராமன் அழகா குழந்தை ராமன் தொட்டிலேருந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டானா. சிரித்து கொண்டு அப்படியே நிம்மதியாக உறங்க தொடங்கினானா. இதை பார்த்துட்டு கௌசல்யா சுமித்ரை, லக்ஷ்மணனின் தாயான சுமித்ரேட்ட சொல்றாளாம், நித்ராம் ஏதின லாலிதோபி மதுரைஹி கீதை சுமித்ரே சிசுஹு. என் குழந்தை எவ்வளவு தாலாட்டு பாடினாலும் தூங்க மாட்டேங்கிறது, அழறது. பாலேஸ்மிங் தவ லக்ஷ்மணே து நிஹிதே திராகேதி நித்ராமிதி. ஆனா உன் குழந்தை லக்ஷ்மணனை கொண்டு வந்து பக்கத்துல போட்டா உடனே சிரிச்சுட்டு அழகா தூங்கிடுறதே என்று கௌசல்யா அன்னைக்கு சொல்லிட்டா. இப்ப வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார், இப்படி சொன்ன போது, ராமா நீ கௌசல்யாவை பார்த்து அப்படி லேசான தூக்க கலக்கம், அதோடைய கௌசல்யாவை பார்த்து நீ ஒரு புன்னகை பூத்தாய் ராமா. அந்த அம்மா கௌசல்யாங்கிற அந்த அம்மாவுக்காக நீ ஒரு புன்னகை செய்தாய். அந்த புன்னகையை நீ அடியேனுக்கும் காட்டுகிறாய்னார் வில்லூர் சுவாமி. நானும் உன்னுடைய அம்மாவின் வம்சத்துல வந்தவன் தானே, அதனாலதான் அம்மாவுக்கு காட்டிய புன்னகையை உன் அம்மாவின் வம்சத்தில் வந்த எனக்கும் காட்டுகிறாய்னார். புரியலையே, அம்மாவின் வம்சம்னா என்னன்னா, பெருமாளே ஒரு மகானை அம்மா என்று அழைத்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் வாத்ஸ்ய வரதகுரு அல்லது வரதகுரு என்றே சொல்வார்கள். வரதகுரு என்று ஒரு மகான்,
அவர் வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் அத்திவரதர் முன்பு அவர் வேத பாராயணம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அர்ச்சகர் சூடான பாலை பெருமாளுக்கு கண்டருளை பண்ண கொண்டு போனார். பால்லேருந்து புகை போறது. அதை வரதகுரு பார்த்ததும் அந்த பாலை வாங்கி பெருமாளுக்காக ஆத்தி சமர்ப்பிச்சாராம். இவ்வளவு சூடான பாலை பெருமாளுக்கு கொடுத்தா அவர் நாக்கு சுட்டுடாதா, ஆத்தி கொடுக்க வேண்டும் என்று சமர்ப்பித்தாராம். அப்போ காஞ்சி அத்திகிரி வரதராஜ பெருமாள் அந்த வரதகுருவை பார்த்து அம்மா என்று அழைத்தாராம். ஏன்னா ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஆத்தி கொடுப்பது போல எனக்கு நீங்க பால் ஆத்தி கொடுத்திருக்கீள். இது வரைக்கும் என்னை எல்லாரும் வெறும் பொம்மைன்னு நினைச்சிட்டு சூடான பாலையே கொடுத்துட்டா. நீங்க தான் புரிந்து கொண்டு ஆற வச்சு ஒரு தாய்ப்பாசத்தோடு கொடுத்தீர்கள். நீங்கள் எனக்கு அம்மானு சொன்னாராம். அதனால பெருமாளே அம்மானு கூப்பிட்டதால வரதகுரு என்ற பெயர் மறைந்து அவரை நடாதூர் அம்மாள் என்றே எல்லோரும் அழைக்க தொடங்கினார்கள். நடாதூர் அம்மாள் என்பவர் பெண்மணி கிடையாது, ஆண். ஆனா அவரை பெருமாள் அம்மானு கூப்பிட்டதுனால நடாதூர் அம்மாள்னு பேர் வந்துடுத்து. இப்போ வில்லூர் சுவாமி சொல்றார், அந்த நடாதூர் அம்மாள் வம்சத்துல தான்ப்பா நானும் வந்திருக்கேன். அதனால உங்க அம்மா கௌசல்யாவுக்கு காட்டிய புன்னகையை நடாதூர் அம்மாள் வம்சத்தில் வந்த அடியனுக்கும் காட்டணுங்கிறதுக்காகத்தான் வடுவூரில் இப்படி நீ புன்னகையோடு விளங்குகிறாயோ அந்த புன்னகையை இங்கே கண்டேன்கிறார். அதாவது இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, விபவாவதாரம்னு அவதாரம் பண்ணி பகவான் நிறைய லீலைகள் செஞ்சிருப்பான். அதை நம்ம காண முடியலையேன்னு வருந்த வேண்டாம். திருக்கோவில்கள்ல அர்ச்சாவதாரத்தில் அதை நம்மால் அனுபவிக்க முடியும். அதைத்தான் சொல்றார், அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு காட்டிய புன்னகையை உன் அம்மாள் நடாதூர் அம்மாளின் வழியில் வந்த அடியனுக்கு இன்று நீ வடுவூரிலே காட்டுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அப்போ 3 விஷயங்கள். புன்னகைக்கான காரணம் என்ன என்றால், லக்ஷ்மணன் அருகில் வந்து விட்டான், பக்தன் பக்கத்துல வந்துட்டான்னா அது பகவானுக்கு சந்தோஷம். அது மட்டும் இல்ல, இங்க ஆச்சாரியனுக்காகவும் புன்னகை. ஏன்னா நடாதூர் அம்மாள்ங்கிற ஆச்சாரியனுடைய வம்சத்தில் வில்லூர் சுவாமி வந்தவர். அதையும் குறிப்பிடும் விதமாக ராமன் புன்னகை செய்திருக்கிறான். அது புன்னகைக்கான காரணம். அடுத்து இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, நாம் இன்று பகவானை அனுபவிக்கிறோம் என்றால் அது நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு செய்த அனுகிரகம். அதனாலதான் இங்க வில்லூர் சுவாமி என்ன சொல்றார், இந்த புன்னகை அடியனுக்கு கிடைச்சதுன்னா அடியனுக்காக இல்ல, நடாதூர் அம்மாள்னு ஒரு மகானுடைய வம்சத்துல வந்திருக்கேன், அவருடைய திருவடி சம்பந்தம் இருக்கு, அதற்காக இந்த புன்னகையை நீ எனக்கு காட்டுகிறாய். அது போலத்தான் நாம் இப்போ ராமாயணம் கேட்கிறோம். எத்தனையோ ராமாயணங்கள் கேட்கிறோம்னா நம்முடைய மூதாதையர்கள் ஆசீர்வாதம், நம் பெற்றோர்களின் ஆசீர்வாதம், நம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம், இதெல்லாம் இல்லைன்னா ராமாயணம்ங்கிறது காதிலேயே விழாது. அது காதில் விழுகிறது, நாம் கேட்கிறோம்னாலே அவள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். பகவன் நாம போதேந்திராள்னு ஒரு பெரியவர், அவர் எங்க போனாலும் ராமநாம பிரச்சாரம் பண்ணுவார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இந்த ராமநாமம் சொன்னா புண்ணியம் கிடைக்குமான்னார். போதேந்திராள் சொன்னாராம், ராமநாமம் சொன்னா புண்ணியம் கிடைக்கும், அது தனி. ஆனா நீ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் உன் வாயிலேயே ராமநாமம் வரும், இல்லைன்னா வராதுன்னாராம். அது போல அந்த ஆச்சாரியர்கள் அனுகிரகம் இருந்தால்தான் பகவானை நாம் அனுபவிக்க முடியும், அவன் புன்னகையை ரசிக்க முடியும். அது இந்த ஸ்லோகம் தெரிவிக்கும் செய்தி. 3வது, இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை ராமன் புன்னகையை அனுபவித்து கொண்டு சொல்ல போகிறோம். சொல்றவாளுக்கு என்ன பலன்னா, அந்த குருவருள்ங்கிற ஆச்சாரியன் அனுகிரகம் இந்த ஸ்லோகத்தை சொல்றவா எல்லாருக்கும் கிட்டும். வாருங்கள், சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிப்போம். நித்ராம் ஏதின லாலிதோபி மதுரைஹி கீதை சுமித்ரே சிசுஹு பாலேஸ்மிங்ஸ்தவ லக்ஷ்மணே து நிஹிதே திராகேதி நித்ராமிதி மாதுஸ்தே கதிதம் நிஷம்ய ரச்சிதம் மந்தஸ்மிதம் யத்வயா தத்கிம் தர்ஷயசி ஸ்வயம் மம புரஹ ஸ்ரீ மாத்ரு வம்சியஸ்ய போஹோ என்று புன்னகையை ரசிப்போம். குருவருளையும் திருவருளையும் பெற்று இன்புறுவோம். இனி அடுத்து குழந்தை ராமன் பக்கத்து தொற்றுல லக்ஷ்மணன் இருக்கானே, லக்ஷ்மணனை பார்த்து சிரிக்க வேண்டாம். இவ்வளவு புன்னகையும் தாய்க்கு காமிச்சுட்டார், தம்பிக்கு காட்ட வேண்டாமா? தம்பியை நோக்கிய புன்னகையை அடுத்து அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.